ரொம்ப நன்றி. கூட்டத்தை எப்படி நடத்துவதுன்னு போனதற்கு சுமன் முக்கியமான காரணம். அதனால் ஒரு வரியில் முடிச்சிடுறேன். ஒரு பீச்சில் ஒரு ஏர் ஷோவை நடத்துறதுக்கு வக்கில்லாத திமுக அரசு முதல்வர் நாற்கா குடும்பத்தில் இருக்கிறவங்களெல்லாம் உட்கார வச்சுட்டு 3 லட்சம் பேர் வருவாங்களா 2 லட்சம் பேர் வருவாங்களான்னு கூட தெரியாமல் பீச்சில் நடத்திட்டு தண்ணி கிடைக்காம செத்து போன கூட்டத்தை நடத்த தெரியலனா நடத்தாதீங்கன்னு கனிமொழி அம்மா சொல்கிற அளவுக்கு பண்ண ஒரு அரசுக்கு கூட்டத்தை பற்றி பேசுகிறதுக்கு ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. ஏன்னா நம்ம தலைப்புக்குள்ளே வந்துடுவோம். சங்கரமடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாரு. உங்க நேரத்துல யாரும் குறுக்கிடல, அதனால நீங்க அமைதியா இருங்க, இல்லனா மைக்கை கட்டி வச்சுட்டு போயிடுங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை. சுமன் டைவர்ட் பண்ண உடனே நீங்க டைவர்ட் ஆகிடுறீங்க. சங்கரமடம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தினார், அதை வன்மையாக கண்டிக்க வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், இங்கே வாரிசுகள் இருப்பதற்கு இது சங்கரமடம் இல்லைன்னு திமுக சொல்லிச்சு. பட் 4 வாரிசு ரெடியாகி அடுத்தது ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. திக்ஷா பற்றி சொன்னார். ஒரு அதிகாரிங்கிறதுனால நான் வார்த்தைகளை கரெக்டாக பயன்படுத்துகிறேன். இந்த மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் என்னதான் மாதம் மாதம் பணம் வந்தாலும் ஒரு அதிகாரி பயன்படுத்தக்கூடாது. ஆம்புலன்ஸை வச்சு ஒரு கூட்டத்துக்குள்ளே ஆளுகளை அனுப்பிச்சு அவங்களுக்கு கத்தியை கொடுத்து சவர கத்தியை கொடுத்து பண்ணுற திருட்டு வேலைகள் எல்லாம் இது வரைக்கும் திராவிட தட் இஸ் தமிழ்நாடு பார்த்ததில்லை. இப்போ தான் சமீபத்தில் அதெல்லாம் பார்க்குது. ஐஜியே சொன்னார். இப்போ கேட்டார், அவர் தான் சொல்லிட்டாங்கல்ல திக்ஷா, அப்புறம் என்ன அப்படின்னு. ஐஜி சொன்னார், ஞானசேகரனை தவிர யாரும் கொலையே பண்ணலன்னு அவர் சிபிஐக்கு முன்னாடி தீர்ப்பே கொடுத்துட்டார். இதெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். ஐயா, 1 கோடி பேர் உங்ககிட்ட இருக்காங்க திமுகவில், வாக்களித்தவர்களே எடுத்துப்போம். உங்ககிட்ட 4 கோடி பேர் கூட இருக்கலாம், 9 கோடி பேர் கூட இருக்கலாம், வச்சுக்கோங்க. 1 கோடி பேர் இருக்காங்க. மாவட்டத்துக்கு 2.5 லட்சம் பேரை நீங்கள் கூட்டலாம். நான் 38 மாவட்டத்துக்கு என்னன்னா சார் 2.5 லட்சம் பேரை கூட்டலாம். ஒரே ஒரு கேள்வி தான் அவர் கேட்கிறாரு. உச்சி வெயில்ல ஒரு கூட்டத்தை நடத்தணும்ன்றது அந்த கட்சியினுடைய தேவையா? அவசியம் இல்லைங்க. நீங்க வந்து உச்சி வெயில் நேரத்துக்கு நீங்க கொடுத்துட்டு அவசியம், ஆனா அவங்க மேல விமர்சனம் வைக்கிறது ஏற்புடைய ஒண்ணுமே வேணாங்க. விஜய் மட்டும், ஏன்னா திமுகவில் வந்து ஒரு கூட்டத்தை கூட்டினா டாஸ்மாக்ல எவ்வளவு சேர்ந்ததுன்னு பார்த்துருக்கலாம். விஜய் மட்டும் கொடை வாங்கி கொடுங்கன்னு முடிவு பண்ணியிருந்தா அன்னைக்கு 1 லட்சம் கொடை விற்றுருக்கும். ஸோ அது பெரிய அளவில் சாதனையாக இருந்திருக்கும். டாஸ்மாகில் போன பணத்தை விட இங்கே கொடைக்கு போச்சுங்கிற அடிக்கு வந்திருக்கும். அவர் பண்ணலை, அது தப்பு தான், நான் மறுத்துக்கிறேன். 80 லட்சம் பேரை வைத்து கொண்டிருக்கக்கூடிய விஜய் 38 மாவட்டங்களில் அழகாக 2 லட்சம் பேரை கூப்பிட்டு வர முடியும். 80 லட்சம் பேர் அவருடைய ரசிகர்கள் இருக்காங்கங்கிற ஒரு அடிப்படையில் நான் சொல்கிறேன். ஆனால் 1 கோடி இருக்கக்கூடிய திமுக 2.5 லட்சத்தையே பெருமையாக சொல்கிறது எனக்கு அதிசயமாக இருக்குது. கூட்டத்தை கூட்டிகிட்டு வர்றது ரொம்ப ஈஸி, அதை மேய்க்க வேண்டும். அது அதிமுகவும் திமுகவுக்கும் தான் தெரியும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் தன்னை போல நடந்துடும். மதுரை மாநாடு நீங்கள் பார்த்துருப்பீங்க, முருகர் மாநாடு பார்த்துருப்பீங்க. சேரை தூக்கிட்டு போகிறவங்க, சேரை அடுக்கி வச்சுட்டு போகிறவங்க, இதெல்லாம் இருக்கட்டும். ஒரு பக்கம் வலுவான கூட்டணி தலைப்புகள், இது எதுவுமே திமுக அதிமுக 2 செஞ்சிருக்காங்க. ஆனால் தாவேகா அதுக்குள்ள செய்யல. நான் ஒத்துக்கிறேன். தாவேகாவுடைய வார்த்தைகளை ஏற்க மறுக்கிறாங்க. இல்ல நீங்க ஒரு விஷயத்தை தெளிவா ஒரே வரியில சொல்லிடலாம். அதுக்கு பதில் 19, 21, 24 யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களாம் இன்னும் இன்டாக்டாக இருக்காங்க. இன்றைக்கி தேதிக்கு மார்ச் 8ஆம் தேதி தெரிஞ்சிடும். இருந்தாலும் இன்றைக்கி தேதிக்கு இன்டாக்டாக இருக்காங்க. கூடவே மன்சூர் அலிகான், தேமுதிக, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க. புதிதாக வந்து சேர்ந்தவர் திமுகவை பொறுத்த வரைக்கும் இல்லையா? திமுகவை பொறுத்த வரைக்கும் தேமுக சேர்ந்துட்டாங்க. ஓபிஎஸ் சேர போகிறாரு. அவருக்கு 2 வருஷம் முன்னாடியே முடிவு பண்ணிட்டாரு. இருந்தாலும் இப்போ தான் அது வெளில தெரிஞ்சிருக்கு. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2019, 21, 24 இருந்தவங்க இல்லாதவங்க ஓடினவங்க சேர வார்த்தை அடித்தவங்க திரும்பி சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இடத்துல வந்து உட்காந்துட்டாங்க. இது அவங்க நிலையை காட்டிட்டாங்க. அதுதான் நடந்திருக்கு. இப்போ யார் தாவேகா கிட்ட வரணும் அப்படின்னு கேட்டால், இது நாள் வரைக்கும் அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ ஓட்டு போட்ட விஜய் ரசிகர்கள் வரப்போகிறாங்க. அது மக்கள் கூட்டணின்னு பேசிட்டு போயிடலாம். கூட்டணிக்குள்ள காங்கிரஸ் வருமா வராதாங்கிறது 8ஆம் தேதி தெரிஞ்சிடும். ஆனால் அது ஏன் வாய்ப்பில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குன்னா, ராகுல் காந்தி ஐயாவுக்கு இங்கேருந்து திமுக கிட்டேருந்து தான் ஃபண்டு ஓடுதுன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து ஊர்ஜிதமாக எனக்கு தெரியாது, நான் நினைக்கிறேன். அதனால் ராகுல் காந்தி ஐயா அந்த மாதிரி மாற்றி முடிவு எடுப்பாரான்னு தெரியாது. ஏன்னா அவருக்கு பணம் கொடுக்கறதுக்கு டிகே சிவகுமார் கிட்ட எதுவும் நடக்கலை. இருக்கிறதே 3 மாநிலம், அதில் இமாச்சல் பிரதேஷ் ரொம்ப கடனில் இருக்குது. அதனால் அவருக்கு இங்கேருந்து போகுதுங்கிற ஒரு சந்தேகம். அதனால் அவர் மாற்றிப்பாரா இல்லையான்னு எனக்கு தெரியாது. அதனால தான் நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன், திமுகவே தள்ளி விட்டால் தான் காங்கிரஸ் வந்து தாவேகா பக்கம் வரும். ஆனால் இப்போ இன்னைக்கு நீங்கள் வந்து எந்த கட்சியோடைய தொண்டர், பிஜேபிகிட்ட கேட்டு பிரயோஜனம் இல்லை, மற்ற எந்த கட்சியோட தொண்டனுடையும் கேட்டிங்கன்னா தாவேகா அவங்களோட இணையணுமான்னு கேட்டால் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு 2016
தாவேகா ஒரு புள்ளி இருக்கு இல்லையா சார், தாவேகா ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னதுக்கு பிறகு கூட எந்த கட்சிகளும் போய் தாவேவிடம் சேரல எப்படி அப்படி இல்லைங்க, அப்படி இல்லை. இது வந்து நோன் டெவில் இஸ் பெட்டர் தேன் தி அன்னோன் ஈவில்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல இதுவே பரவாயில்லைங்க, ஏதோ பண்ணிட்டு போயிடலான்ற முடிவு இன்னி வரைக்கும் தான். மார்ச் 8ஆம் தேதி தெளிவாக தெரிஞ்சிடும். நீங்கள் அது வரைக்கும் ரொம்ப யோசிக்க வேண்டியது இல்லை. அது வரைக்கும் பேசிட்டே கூட இருக்கலாம், தப்பு கிடையாது. யார் போக போகிறாங்க தாவேகா பக்கம் அப்படிங்கிறது. தாவேகா கூட்டணியை சேர்த்து கொள்வதில் முனைப்பு காட்டவில்லைங்கிறத நான் ஒத்துக்கிறேன். அதாவது செங்கோட்டையன் ஐயா வந்தால் பின்னாடியே 4 பேர் வந்துருவாங்கன்னு நினைத்ததோ, அல்லது ஏன்னா ஆரம் வீரப்பன்லேருந்து அவங்க கணக்கு போட்டிருந்தாங்கன்னா அதிமுகவில் இருக்கிறவங்கெல்லாம் திமுக பக்கம் தான் ஓடினாங்க. இந்த பக்கம் கூட்டு வந்திருக்க முடியுமாங்கிறது தெரியல. கூட்டணியை அமைத்து கொள்வதில் ஒரு தெளிவில்லாமல் இருந்திருக்காரு விஜய். இது ஆஃப்டர் ஆல் முதல் முறையாக அவர் ஒரு களத்தை சந்திக்கிறாரு. தப்பு பண்ணாருன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இன்னி வரைக்கும் நிறைய பேசிட்டு இருக்காங்க இல்லையா, விஜய்க்கு அவங்க ஓட்டு போடுவாங்க இவங்க ஓட்டு போடுவாங்கலாம் பேசுகிறாங்க இல்லையா. இப்போ லேபல் ஓட்டப்படும். 18%, 9%, 6%ங்கிற லேபிள் முதல்ல அந்த கட்சிக்கு மேலே ஒட்டிடுவாங்க இந்த தேர்தலை அவர் தனியாக சந்தித்தால். ஸோ அதனுடைய பலனை அவர் தான் அனுபவித்தாகணும். ஸோ பெருசாக திட்டமிடல. அவங்க சொல்கிறாங்க நாங்கள் பலமாக இருக்கிறோம், விஜய்க்கு கூடக்கூடிய கூட்டங்களின் அடிப்படையில் வாக்குகள் அதிகமாகும், திமுக அதிமுக கூட்டணியை தோற்கடிப்போம். நான் பல நாளாக எனக்கு தெரிஞ்ச ராமானுஜம் ஐயா கற்றுக் கொடுத்த சிம்பிள் அரித்மெட்டிக்ஸை வச்சு உங்களுக்கு சொல்லிட்டேன். 850 தேட்டரு, 3 காட்சி, 300 சீட்டு, 10 நாள் கூட்டினா 80 லட்சம் பேர் கண்டிப்பாக விஜய்கிட்ட இருக்காங்க, ரசிகர்களாக இருக்காங்க. அதில் ஒன்றும் மாற்று கருத்தே எனக்கு கிடையாது. அவங்கெல்லாம் கண்டிப்பாக ஓட்டு போட போகிறாங்க. இவர் இங்கேருந்து சுவிட்சர்லாண்டுக்கு போயிட்டு தேர்தலுக்கு அடுத்த நாள் வந்தாலும் இந்த 80 லட்சம் பேர் போய் ஒழுங்காக ஓட்டு போட்டுருவாங்க. இதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் எங்கே பிரச்சனை வரப்போகுதுன்னா, அது சீட்டை வெல்லுமா அப்படின்னு கேட்டால் ஒரு கணக்கை நான் தொடர்ந்து முதலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். 100 வாக்காளர்களில் 12 பேரை எஸ்ஐஆர் நீக்கிட்டாங்க, 18 பேர் ஓட்டு போட போகிறதில்ல, 8 பேர் நாத்தாக்காக்கு போடுவாங்க, அல்லது 7.5 ஆகிடுமான்னு தெரியாது. ஆனால் தாவேகாவுக்கு 20ன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டால் கூட இதையெல்லாம் அப்படியே தூக்கி போட்டிங்கன்னா 58%. மீதி இருக்கிற 42ங்கிறது அதிமுக திமுக கிட்டே இருக்குது. 21 அல்லது 22-20 அப்படின்னு அந்த 42 இருக்குது. யார் ஜெயிப்பாங்க? ரொம்ப சிம்பிள் ஈக்குவேஷன். ஒரு சீட்டு கூட வெல்வதற்கு வாய்ப்பு இல்லை. ரிஷிவந்தியமாவது விஜயகாந்த் கிடச்சிது, இவருக்கு அதுக்கும் இருக்குமாங்கிறதே எனக்கு சந்தேகம். இது ஸ்ட்ரைட்டாக சொல்லிடுறேன். இப்போ கேள்வி என்னென்னா, தேர்தல் அறிவிக்கையில் ஒரு பிரம்மாண்டம் கொடுக்கலாம், ஒரு வீட்டுக்கும் ஹெலிகாப்டர் கொடுக்கணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் எச்பேட் போட முடியாத ஒரே காரணத்தினால நான் பைக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம். என்ன தப்பு? அரசாங்க பணத்தை தூக்கி அள்ளி வடிக்கிறது தானே. போட்டு போங்க. கூட்டணி விஷயத்திலையும் தாவேகா சோபிக்கல, தப்பு இல்ல, முக்கியமான நிர்வாகிகளும் உள்ள இல்லன்ற பார்வை ஒண்ணு உருவாகுது. நிர்வாகிகள் இல்லைன்னு சொல்ல வேண்டாம். இன்னொன்னு, விஜயுமே அடிக்கடி வெளியில வரமாட்டேன்றாரு, மக்களை சந்திக்க மாட்டேன்றாரு, செய்தியாளர் சந்திக்க மாட்டேன்றாரு. அப்படின்றப்போ வெறும் பனையூர்ல மட்டுமே இருந்துகிட்டு ஒரு அரசியலை செய்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்கிட பாருங்க. நான் விஜய் விஷயத்தை ரெண்டா பாக்குறேன். அவர் வெளியில வந்தா அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய திறமை தமிழக காவல்துறைக்கு இருந்தாலும் அழுத்தம் இருக்கிறதுனால பாதுகாப்பு கொடுக்க முடியாமல் போகிறது தான் இருக்குது. அந்த 41 குடும்பத்தில் பிறந்த குழந்தை கூட சொல்லலை விஜயால் தான் எங்கள் அப்பா செத்தாரு அல்லது அம்மா செத்தாங்க அல்லது அண்ணி செத்தாங்கன்னு சொல்லலை. அந்த அளவுக்கு தெளிவாக அவங்க இருந்திருக்காங்க. இறந்த குழந்தை, இறந்த வீட்டில் அந்த மாதிரி யாரும் பேசலை. அதையெல்லாம் நீங்கள் பாராட்டணும். ஆனால் இறந்தது கரெக்டுன்னு நான் சொல்லலை. 100 பேரை எதிர்பார்த்து தான் ஒருத்தர் ராத்திரியே தூக்கம் வராமல் ஓடி போனார். கடைசியில் 41 தான் ஆயிடுச்சுன்னு வருத்தம் இருந்தது. கேள்வி என்னென்னா, அவர்கள் யாரும் அப்படி பேசலை. அதற்கு பிறகு இந்த ஒன்று கேள்விக்கு அழகாக ஒரு பதில் உங்களுக்கு சொன்னார். நடுவில் 2-3 மேட்டர் சொன்னால் ஒரு பதில் என்ன சொன்னார்னா, ஐயா நடந்தது நிர்வாகி கூட்டம், அங்கே இருந்து இவர் எங்கேருந்து வந்தார், இவருக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வந்தது, யார் அனுப்பிச்சு வச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டார். அதுதான் நியாயமான ஒரு விஷயம். உயிர்களின் பலியை பற்றி பேசுவதாக இருந்தால் கள்ளக்குறிச்சியிலேருந்து பல விஷயங்களை நான் பேச முடியும். அதை பேசாதீங்க. அனிதா விஷயத்து கூட பேச முடியும். அனிதா போய் முக்கியமான அதிகாரி முதலமைச்சர்லேருந்து பாட்டு வராங்க, அடுத்த 2 நாள் செத்து போயிடுறாங்கிறதுலேருந்து என்னால் உயிர் விஷயத்தை பேச முடியும். கேள்வி என்னன்னா, இவரிடம் கூட்டணி அமைப்பதற்கான ஒரு வழிமுறை தெளிவாக இல்லை. ஆலோசனை எம்ஜிஆருக்கு சொல்வதற்கு நிறைய பேர் இருந்தாங்க, கடைசியில் வந்தாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் சில அறிவாளிகள் வருவாங்க, அப்படி வந்தாங்க. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட இவர்கிட்ட இல்லைங்கிறது தான் பிரச்சனை. 4-5 பெரியாரிஸ்ட் உட்காந்துருக்கிறதுனால கொஞ்சம் முன்ன பின்ன ஆயிடுது. கேள்வி என்னன்னா, நீங்கள் வாக்குறுதின்னு அடுத்தது இவருக்கு இருக்கக்கூடிய பலம், கூட்டணி இல்லைனாலும் பரவாயில்லைங்க, எனக்கு 80 லட்சம் வாக்கு வரப்போகுதுன்னு தெரிஞ்சு போச்சு, எங்கேயாவது 30% வராதா, 23% வராதா, அங்கே நான் 2 சீட்டை ஜெயிச்சுக்கிறேன், நான் போய்க்கிறேன் அப்படின்னு பேசிக்கலாம். இன்ஃபேக்ட் அவர் இறங்கியே வந்துட்டார். கேள்வியே கேட்குறாரு, வெட்ட வெளிச்சம் என்ன கேட்குறாரு, நீங்களாம் அந்த கட்சி முதலேருந்து நடத்தி அங்கே போய் ஜெயிக்கிறீங்க, நான் இப்போ தானே முதல்ல வந்தேன் அப்படிங்கிறார். ஆனால் இவர் சினிமா துறைக்கு அப்படி வரல, அப்பாவால் தான் வந்தார். ஸோ கேள்வி அந்த அளவுக்கு கேட்குற அளவுக்கு இறங்கிட்டார். இப்போ கேள்வி என்னன்னா, இவர் தேர்தல் அறிவிக்கைன்னு என்ன கொடுக்க போகிறாரு? ஒவ்வொருவருக்கும் லண்டனில் வீடு, இந்த மாதிரி ஏதாவது சொல்ல போகிறாரா தெரியல, அல்லது ஸ்ரீலங்காவில் காடு, இந்த மாதிரி எதையாவது சொல்லலாம். அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. அதையாவது ஒழுங்காக பண்ணிட்டாருன்னா
அதை அனௌன்ஸ் பண்ணாலே வாக்குகள் கிடைக்கும். இல்ல அதையாவது ஒழுங்கா பண்ணாருன்னு சொன்னா ஒரு எட்ஜ் கிடைக்கும். இந்த 80ங்கிறது 88 ஆகுவதற்கோ அல்லது ஒரு 10லேருந்து 15 சீட்டில் 20 சீட்டு 20%ங்கிறது 25ஆகவோ 26ஆகவோ ஆகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் 2 விஷயம் இன்னும் நடக்கல. விஜய் பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய 2 விஷயம் இன்னும் நடக்கல. நாத்தாக்கா இந்த தேர்தலிலும் கூட்டணி இல்லாமல் தான் நிற்க போகிறதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஊர்ஜிதமாக சொல்ல முடியாது. ராத்திரி 8:30 மணிக்கு ஒரு முடிவு, 1 மணிக்கு ஒரு முடிவுன்னு டக்குன்னு மாற்றி வந்துடும். ஒரு நபர் எடுக்கிற முடிவு தான் இன்னும் தெரியல. காங்கிரஸ் வருமா வராதா அப்படிங்கிறதுல இன்னும் ஒரு தெளிவில்லை. இந்த 2த்துல எது நடந்தாலும் விஜயோட ஹேண்டு கொஞ்சம் பெட்டராக இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும். ஆனால் அதிமுக திமுகவுக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்னு ஸ்டாலின் ஐயாவே அறிவிச்சிட்டார். 2-3 விதமாக அறிவிச்சார். கடைசியில் என்டிஏவுக்கும் திமுகவுக்கும் தான்னாரு. திடீர்னு தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும்ட்டார். எல்லாரும் கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு அவங்க வந்துட்டார். இவங்க 2 பேருக்குள்ள தாங்க போட்டி. அதில் இன்னும் மாற்று கருத்தே கிடையாது. யார் ஆர்கனைஸ் ரொம்ப வருஷமாக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியும் எப்படி போய் என்ன பண்ணணுங்கிறது தெரியும். சிதம்பரம் ஐயாவை 4:30 மணிக்கு மேலே எப்படி ஜெயிக்க வைக்க முடியும்னு தெரியும். எத்தனையோ விதத்தில் அவங்க களத்தை பார்த்துட்டாங்க. இவங்க எந்த களத்தையும் பார்க்கல. ஸோ தேர்தல் அறிவிக்கையும் ஏறத்தாழ எடப்பாடி ஐயா சொல்ல தொடங்கிட்டார். இதுதாங்க எங்களோட தேர்தல் அறிக்கைன்னு கோடு போட ஆரம்பிச்சிட்டார். ஆனால் ஸ்டாலின் ஐயா என்ன மாதிரி கொண்டாடுவார்னு தெரியல. 5000லேயே அவர் பெட்ஷீட்லாம் வாங்கி தூங்குறதுக்கு போயிட்டார். 5000 கொடுத்துட்டேன் கண்டிப்பாக ஓட்டு போட்டுருவாங்கன்னு தூங்க போயிட்டார். ஆனால் அது வேலைக்காகாதுங்கிறத அவருக்கு எடுத்து சொல்லுவாங்க. ஸோ அடிப்படையில் திமுக இன்கம்பன்சியை மீறி இது வரைக்கும் ஒரு நாள் கூட ஒரு முறை கூட வென்றதில்லை அப்படிங்கிற அந்த விஷயமும், திமுக வென்றதில்லைங்கிற அந்த விஷயமும், அதிமுக என்டிஏ கூட்டணியை பொறுத்த வரைக்கும் 20+18 தெல்ல தெளிவாக அவங்க கிட்ட 2024 தேர்தலில் இருந்தது. ஒரு 2% மற்றவர்களால் சேர்ந்துருச்சு. 40 கையில் வச்சுக்கிட்டு தான் அவங்க களத்தை சந்திக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அவங்களால இது பண்ண முடியும். இப்போ நேரு ஐயாவும் டிஆர் பாலு ஐயாவும் லிஸ்ட்டில் வந்துட்டாங்க. வெளியில் வந்து கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகிட்டாங்க. மீதி இருக்கிறவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன ஆக போகுது, மத்திய அரசு நீதிமன்றங்கள் என்ன செய்ய போகுதுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு ஏதாவது ஒரு அறிவுரை கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் இந்த அமைச்சர்களெல்லாம் விட்டுருங்க. சத்ரியன் படத்தில் விஜயகாந்த் வந்து பன்னீர்செல்வம் உன்னுடைய ஆட்களை ஒவ்வொருத்தரையாக தூக்குறேன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்குள்ளே போகாமல் 3 லட்சம் கவுன்சிலர்கள் மேலே கேஸை போட்டு தூக்கினீங்கன்னா திமுக டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிடும். இதை பிஜேபி எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஹேண்டில் பண்ண போகுது, இந்த ஊழலை எப்படி ஹேண்டில் பண்ண போகுதுங்கிறது தான் முக்கியம். இன்னொரு முக்கியமான கேள்வி, 175லேருந்து 160ல் நின்று தான் ஸ்டாலின் ஐயா சமாளிக்க போகிறாருன்னா அது சரிவு. நான் 175ல் தான் நிற்பேன், காங்கிரஸ் 25 வெளில தள்ளிட்டேன், மற்றவர்களை உள்ளே கொண்டு வந்துட்டேன்னு சொன்னால் அது எந்திரிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா 40 சீட்டு திமுக என்றைக்குமே தோற்றுருக்கு. 130ல் நின்றது 2006ல் 95, 92, 93 தான் ஜெயிச்சது. 175 நின்றது 2021ல் 133 தான் ஜெயிச்சது. ஸோ அது நிற்கிற தொகுதியிலேயே 4ல் ஒரு தொகுதி அது தோத்து கொண்டிருக்கு. அந்த சுச்சுவேஷனில் 5 வருடம் பொற்கால ஆட்சியை நடத்திட்டு இவங்க வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பில்லை அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் தான் அவங்க இருக்காங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உதயநிதி அவர்களுடைய ஆட்சியை ஏற்பேன் அப்படின்னு 1-2 பேராவது மறுத்தாங்க, துரைமுருகன் வரைக்கும். அதெல்லாம் கூட ரஜினிகாந்த் ஐயா வச்சு சமாளிச்சுட்டாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வதற்கு 80 லட்சம் பேர் இருக்கிறார்கள். தனித்து நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறது லிஃப்ட்டை கொண்டு வராமல் நான் மாடிப்படியில் ஏறுறேங்கிற ஒரு சாதாரணமான ஒரு தற்கொலை விஷயம். செய்யாமல் இருக்கலாம். வாக்குறுதிகளை வைத்து கொண்டு பண்ண முடியாது. ஏன்னா வாக்குறுதியில் பிஹெச்டி பண்ணவங்க திமுக. அண்ணாதுரை ஐயா ஒரு ரூபாய்க்கு 3 படி அரிசி சொன்னதுலேருந்து 2 ஏக்கர் நிலம் கருணாநிதி ஐயா சொன்னதுலேருந்து இவங்கெல்லாம் பிஹெச்டி பண்ணவங்க. அவங்ககிட்ட வாக்குறுதிலாம் பண்ணி ஏமாற்ற முடியாது. ஆனால் தீவிர பிரச்சாரம் அப்படிங்கிறத வந்து கொண்டு வரலாம். கடைசி 25 நாள் விஜயின் 25 கேள்விகள்னு சொல்லிட்டு கொண்டு வந்தால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு ஆர்எஸ் பாரதியும் இளங்கோவனையும் தேடிட்டு இருக்க வேண்டியிருக்கும். திமுகவால் பதில் சொல்ல முடியாது. ஸோ அதுதான் அடிப்படை விஷயம். 2-3 சிம்பிளான நேரம் இல்லை. இன்னைக்கு யாருக்காவது வந்திருக்காருன்னு ஒரு கூட்டம் கூடுதுன்னா அண்ணாமலை ஐயாவுக்கும் விஜய்க்கும் தான். வந்திருக்காருன்னா உடனே கூட்டம் வருது. விஜய் இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நான் இல்லைன்னாலும் என்னுடைய கூட்டங்களுக்கு நீங்கள் வரணும், அங்கே நிர்வாகிகள் பேசுகிறாங்கங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தால் 2 இடத்துல ட்ரையல் பண்ணார், அது ஒழுங்காக நடந்திருக்கு. ஸோ என்ன தான் குட்டிக்கரணம் போட்டாலும் 80 லட்சம் வாக்கு தான் உங்களுக்கு எழுதி வச்சிருக்குது. அந்த கிணத்துல அதுக்கு மேலே நீங்கள் தண்ணி மொள்ள முடியாதுங்கிறத